ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒருவரையும் மிகுந்த அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம எல்லாம் வந்து நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நிறைய குடும்பங்களில் பலவிதமான போராட்டங்களினால, கஷ்டங்களினால, வேதனைகளினால நம்ம அலைவுபட்டு வேதனையோடு கூட காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நிறைய காயங்கள் உள்ளத்துக்குள்ளே, நிறைய போராட்டங்கள், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையினால் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஆண்டவர் ஒருவர் தான் பதில். ஹல்லேலூயா. வேதத்திலே நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நானே நல்ல மேய்ப்பன், நானே வாசல், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுகிறார். நானே அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு தெரியும் அவரை தவிர வேற வழியே இல்லை. ஆமேன். அப்போ இப்போ நம்ம அந்த காரியங்களை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அவராகவே வந்து அவரை தவிர வேற ஒருவரும் கிடையாது என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிற சில வசனங்களை வைத்து நம்ம எல்லாம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனு புத்திரனுக்கும் பயப்படுவதற்கும் வானங்களை விரித்து பூமியை அசிவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? ஆமேன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவன். அவர் சகல ஆறுதலின் தேவன். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகளினால, குடும்பங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகளினால நீங்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ணால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. 5:30 வந்தால் ஜெபம் பண்ணால் ஆறுதலாக இருக்கிறது. இப்போ நம்ம ஆல்நைட் ப்ரேயரில் ஜெபித்தா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது என்று அந்த எண்ணத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. சாக போகிற மனுஷனாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி நம்ம மனுஷனுக்கு பயந்து போய் நிறைய நேரங்களில் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏன் பயப்படணும்? நான் உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம எல்லாம் கைகளை உயர்த்தி என்னென்ன பிரச்சனைகளினால நீங்கள் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தணும். கர்த்தர் ஆறுதல் படுத்தும் போது எப்படிப்பட்டவர் தெரியுமா? 3 வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார், அதன் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுவார். ஆமேன். கர்த்தர் ஆறுதல் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாழான ஸ்தலங்களும் மாறிவிடும், வனாந்திரம் மாறிவிடும், செழிப்பாக மாறிவிடும். ஆமேன். இன்றைக்கு என்ன நிலைமையோடு இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சகல ஆறுதலின் தேவனே, நானே உனக்கு ஆறுதல் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு இப்பொழுது எங்கள் குடும்பத்தில் எனக்கு ஒரு ஆறுதல் கொடுப்பீராக. எல்லாரும் ஜெபிக்கலாமா? கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, யார் யார் குடும்பங்களில் கணவனால் ஆறுதல் இல்லை, பிள்ளைகளால் ஆறுதல் இல்லை, ஆண்டவரே பெற்றோரால் ஆறுதல் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறாங்களோ, இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் அப்பா. குடும்பங்களுக்குள்ளே ஆறுதல் உண்டாகட்டும் அப்பா. இயேசு என்ற நாமத்தினாலே இப்பொழுது கர்த்தாவே உம்முடைய ஆறுதல் அளிக்கும் கரம் நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. மென்மையான ஆண்டவரே, பனியை போன்ற அந்த அபிஷேகம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கட்டும் அப்பா. இருதய பாரங்கள் மாறட்டும் அப்பா. இருதய கவலைகள் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே, நீங்க ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னால் போதுமே, கர்த்தர் எங்களுக்கு இறங்கினால் போதுமே, நீங்க எங்களை தொட்டால் போதுமே, அற்புதம் நடக்குமே கர்த்தாவே.
நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகளோடு வேதனைகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா. நிம்மதியாய் வாழ வைங்கப்பா. ஆண்டவரே, நீர் காயங்களை கட்டுகிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, காயப்பட்ட இருதயத்துக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. ஆண்டவரே, தங்களுக்கு அருமையானவர்களை இழந்தவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. பொருளாதாரத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டு அடுத்த நேரத்துக்கு என்ன செய்ய என்று வழி தெரியாத பிள்ளைகளுக்கு ஆறுதல் படுத்துவீராக. அப்பா, தவறான பேச்சினால தவறான நடக்கையினால ஆண்டவரை காயப்படுத்தப்பட்ட ஆண்டவரை பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பா ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் ஐயா. முரட்டு சுபாவமுள்ள மனிதர்களினால, முரட்டு சுபாவமுள்ள பிள்ளைகளினால பெற்றோர் வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா. பெற்றோரால பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா. கணவனால, குடியார கணவனால அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள், மனைவிகள் ஏராளம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்தை கவனிக்காமல் ஒரு வார்த்தை கூட அன்பாக பேசாத கணவன்மார்கள், மனைவிமார்கள் இருக்கிறார்களே. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுப்பீராக. இப்பொழுதே ஆறுதல் அளிக்கிற உம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய கரம் தொடுகிறதை உம்முடைய பிள்ளைகள் உணரட்டும். அவர்கள் தோள்களை தொட்டு தைரியப்படுத்துகிறதை உம்முடைய பிள்ளைகள் உணரட்டும். இருதயம் லேசாகட்டும். உம்முடைய ஆறுதல் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவரே, ஆறுதல் இருதயத்திலே பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் அப்பா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறபடியால் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பாலைவனமாய் இருந்தாலும், பாழான தேசமாய் இருந்தாலும், பாலைவனமாய் இருந்தாலும், பாழான தேசமாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் பயிரிடமாகும், அபிஷேகம் வந்தால் பயிரிடமாகும். பாலைவனமோ செழிப்பாகும், பாலைவனமோ செழிப்பாகும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவே, அன்பின் தேவனை போற்றுவே. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தும் பொழுது எல்லா பாழான நிலங்களையும் கர்த்தர் தேர்தல் அடைய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இன்றைக்கி பயங்கரமான வியாதிகள், பயங்கரமான கொள்ளை நோய்கள் அதிகரித்து கொண்டு வருகிறது. வெளியே போகலாமா வரலாமா தெரியல, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா வேண்டாமா தெரியல, வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது பயம், ட்ரெயினில் போயிட்டு வரும் பொழுது பயம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, வேலைக்கு போனாதான் பணம் கிடைக்கும், இல்லைன்னா வேற வழியே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில் பயங்கரமான கேன்சர்னால அல்லது உள் உறுப்புகளுடைய பலவீனங்களினால நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நமக்கு லைவ் சாட் அனுப்பும் போதும் மெசேஜ் அனுப்பும் போதும் எத்தனையோ பேர் கேன்சரில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி பெற்றோர் கேட்குறாங்க அல்லது அவங்களே கேட்குறாங்க. பயங்கரமான வியாதிகள் இந்த நாட்களில், பலவிதமான வியாதிகள். ஒரு சின்ன தலைவலி கூட நம்மளால் தாங்க முடியல, வயிற்று வலி தாங்க முடியல, கால் வலி தாங்க முடியல, கழுத்து வலி தாங்க முடியல. இப்படி பலவிதமான பலவீனங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் அழுத்தி கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமென்.
நீங்கள் ஒருவேளை டாக்டர்கிட்ட போய் டேப்லெட் போட்டுக்கொண்டு இருக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கலாம், நல்லது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எவ்வளவு டேப்லெட் போட்டாலும் எனக்கு பரிகாரி கர்த்தர், என்னுடைய ஹீலர் அவர்தான். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு சுகத்தை கொடுக்கிற தெய்வம் அவர்தான் என்பதை நம்ம அறிந்து கொண்டோமேயானால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். சின்ன பலவீனமோ பெரிய பலவீனமோ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அப்பா எங்களுக்கு நீங்க தான் பரிகாரி என்று அவரை முற்றிலும் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு பரிபூரண ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா குடும்பத்திலே அல்லது ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்திருக்கிற யாராவது ஏதாவது ஒரு பலவீனத்திலே ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் இப்பொழுது பலவீனங்கள் மாறட்டும். அப்பா குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும். எல்லா வியாதிகள் மாறட்டும். உள் உறுப்புகள், நரம்புகள், எலும்புகள் பலன் அடையட்டும். அப்பா நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு பரிகாரியாய் இருப்பீராக, இவர்கள் குடும்பத்துக்கு பரிகாரியாய் இருப்பீராக. கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உம்முடைய ஒரு சொட்டு இரத்தம் போதும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா நீ சிலுவையிலே எங்களுக்காக சிந்தின இரத்தம், நீர் எங்களுக்காக ஏற்ற காயங்கள், இவற்றினால எங்களுக்கு சுகம் உண்டல்லவா. இயேசுவின் நாமத்தில் யார் யார் இப்பொழுது ஆண்டவரே கரங்களை உயர்த்தி எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு சுகத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் மேலே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும். அப்பா என் பிள்ளைகளுக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும், என் பெற்றோருக்கு இறங்கும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மேலே இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா யார் யார் ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ கொரோனாவினால ஆண்டவரை, இன்னும் மற்ற ஆண்டவரை கேன்சர்னால, இப்படி பலவிதமான வியாதிகளினால, லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ஆண்டவரே ஃப்ராக்சர் லெக், ஆண்டவரே போன் அண்ட் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ், ஆண்டவரே முதுகெலும்பு ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், ஆண்டவரே இப்படி ஆண்டவரே சுகர் ப்ராப்ளம், பிபி, கொலஸ்ட்ரால், ஆண்டவரே இவற்றை நிமித்தமாக கண்ணில் பார்வை இல்லாத நிலைமையினால யார் யார் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அல்லது ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்களோ இல்லது டாக்டர்கிட்ட போறதுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். அப்பா ஹாஸ்பிட்டல்ல இறங்கட்டும், வீடுகள்ல இறங்கட்டும், சரீரத்தில் இறங்கட்டும். இப்பொழுது ஆண்டவரை பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு சுகத்தை கட்டளையிடுவீராக. எங்கள் பரிகாரியாய கர்த்தரே எங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுகிறபடியினால, ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்து விட்டபடியினால, பலப்படுத்தி விட்டபடியினால உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், என்ப ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும், என்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, என்ப இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, என்ப இயேசு என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு பரிகாரியாக இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? யோவான் 10:11 வசனம். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம் இல்லையா? அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார்.
நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். வேதத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்போ ஒரு மேய்ப்பன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்பதற்கு சங்கீதம் 23 தான் அடையாளம். ஒரு மேய்ப்பனுடைய காரியம் தேவையான புல்லை கொடுக்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை பொருளாதாரத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், நம்ம என்ன செய்ய போகிறேன்னு தெரியாமல் நீங்கள் விழித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், உனக்கு நல்ல புல்லுள்ள இடங்களில் உன்னை கொண்டு போய் மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் சேர்ப்பேன். ஒரு சமாதானமான வாழ்வு. அது மாத்திரமா, மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஏற்படுத்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று அவர் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ நல்ல மேய்ப்பன் அது நம்முடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்திப்பார், அவரே பாதுகாப்பார், அவரே வழி நடத்துவார், அவரே நன்மையும் கிருபையும் நமக்கு கிடைக்கும்படி செய்வார். இந்த நல்ல மேய்ப்பனை பார்த்து, அப்பா நீங்கள் போதும் அப்பா என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ கெட்ட மேய்ப்பன் எப்படிப்பட்டவன் என்றால் 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அது திருடன். கெட்ட மேய்ப்பன்னா யாரு? திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நானோ ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் நம்முடைய மேய்ப்பன், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நம்முடைய மேய்ப்பன், நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்கிறவர் நம்முடைய மேய்ப்பன். மரண பள்ளத்தாக்கில் போனாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை தேற்றுவார், நம்மை தைரியப்படுத்துவார். அந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து தூக்கி எடுக்கிறவர். சத்துருக்கள் வரலாம், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி சத்துருக்களை அழித்து போடுகிறவர் தான் நம்முடைய மேய்ப்பன். ஆமேன். அதனால தான் அவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்துக்கு அவரே நல்ல மேய்ப்பனாக இருக்கணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, அப்பா எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்துங்கப்பா, எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்துங்க. நீங்கள் நல்ல மேய்ப்பனாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குமே. இன்றைக்கி உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களை நீ நடத்துகிற பாதைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி இருக்கிறீர். உங்களை விட்டா நாங்கள் வேற யாரிடத்திலே போவோம் கர்த்தாவே? எங்கள் குடும்பங்களை நீங்க நடத்துங்க அப்பா. புல்லுள்ள இடங்களில் எங்களை கொண்டு போய் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுங்க அப்பா. மரண பள்ளத்தாக்கு வரலாம், ஆனா நாங்க பொல்லாப்புக்கு பயப்படும் அப்பா, ஏனெனில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. சத்துருக்கள் வரலாம் ஆண்டவரே, ஆனா நாங்க பயப்பட மாட்டோம் அப்பா, ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருந்து சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவீரப்பா. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வீரப்பா. எங்களை உயர்த்துகிற தேவன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்கிற தேவன் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் ஆண்டவர் இந்த உலக காலத்தில் மாத்திரமல்ல, மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவர் மாத்திரமல்ல ஆண்டவரை, உங்களுடைய வீட்டில் கொண்டு போய் நித்தியமாய் வாழ வைக்கிறவரும் நீங்க தானே அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறதற்காய் நன்றி. எங்கள் குடும்பங்களை நடத்த போறதற்காய் நன்றி. நாங்கள் உம்முடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறோம், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். உம்மை பின்தொடர்ந்து வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீங்க நல்ல மேய்ப்பனாய் இருந்து எங்களுடைய குடும்பங்களை நடத்துங்க, எங்கள் பிள்ளைகளை நடத்துங்க, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நடத்துங்க. எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த தகப்பனே, நீங்க எங்களை நடத்துங்கப்பா. எந்த பாதையில போனாலும் நீங்க எங்க கூட இருக்கிறீர், நன்மையாய் நடத்துவீர் என்பதை அறிந்து கொண்டு உம்முடைய கரங்களை பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய குடும்பங்களிலே நீ நல்ல மேய்ப்பனாய் இருந்து நீ நடத்த போகிறபடியால், ஆண்டவரை பொருளாதார குறைவில்லாமல் நடத்த போகிறபடியால், ஆச்சரியமாய் நடத்த போகிறபடியால், நன்மையான பாதையில் நடத்த போகிறபடியால் எங்களுடைய கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.